الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم صلاة الجماعة أفضل من صلاة الفذ ب27 درجة أو كما قال صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்கோடிகளையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள், வாழப்போகின்றவர்கள் அத்துணை மக்களும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று உயரிய சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அக்காலத்து மக்கள் அந்தந்த காலத்திலே அழகிய முறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தெளிவூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள், ரசூல்மார்கள், வேதங்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தார். அந்த வரிசையில் இறுதியாகவும் எமது தலைவராகவும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாகவும் உதித்த உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் மீது சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மேலான இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவனது அழைப்பை மேலாய் ஏற்று அவனுக்கு விருப்பமான இந்த பள்ளி வாயிலே அமர்ந்து கொண்டிருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, கனவான்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ, எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றானோ அத்துணை நல்ல விடயங்களையும் எமது வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளும்படி தவிர்த்திருக்கின்றானோ, ஹராமாக்கியிருக்கின்றானோ, எச்சரித்திருக்கின்றானோ அப்படியாப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புனித தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மேலான ஒரு மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மளை கபூல் செய்திருக்கின்றான். சுவர்க்கத்திற்கு சென்றவர்கள் கூட சுவர்க்கத்திலே இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஞாபகமூட்டுகின்றான், وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي هَدَانَا لِهَذَا وَمَا كُنَّا لِنَهْتَدِيَ لَوْلَا أَنْ هَدَانَا اللَّهُ. குர்ஆனிலே அல்லாஹ் ஞாபகமூட்டுகின்றான், எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் உலகத்தில் எதிர்பார்த்து வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று
நடந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு சுவர்க்கத்தையும் எங்களுக்கு நீ நசீபாக்கினாயே, அதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார்கள். இன்று நாம் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ முறையிலே என்னென்னமோ வழிகாட்டல்கள், வழிமுறைகள் இருக்கும் இந்த காலத்தில் அல்லாஹ்வை ஏற்று அவனது கடமைகளை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றானே, இதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமியர்களாகிய எமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இன்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முஸ்லிம் என்பதாக நாம் பெயர் சொல்லுகின்றோம். இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். புனித தீனுல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக, ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன், அவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரையும் நாங்களே சூட்டினோம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, இவ்வளவு விடயமும் பேசக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய இந்த அல் குர்ஆன் அதுவும் எமக்கு கிடைத்த மிக பெருமுறை முஅஜிஸாவாக, ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தான். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ் எமக்கு பெயர் சூட்டினான். அதிலும் எமக்கு அல்லாஹ் இந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முஅஜிஸாவாக இந்த அல் குர்ஆனை கொடுத்து, அவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த குர்ஆனிலே எது சொல்லப்படுகின்றதோ அந்த விடயத்தை நீங்கள் எடுத்து நடவுங்கள் என்பதாக அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அதற்கு பின்பாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் அந்த வேத நூலை எமக்கு கையிலே தந்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த குர்ஆனிலே பல விடயங்களை பேசுகின்றான். அது கடந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றியும் அல்லாஹ் எந்த காலத்திலும் குர்ஆனிய வசனங்கள், குர்ஆனுடைய நுக்தாக்கள் மாறுபடாத விதத்திலே அல்லாஹ் அத்துணை விடயங்களையும் இந்த குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படையில் பல விடயங்கள் பேசுவதற்கு காலத்திற்கு பொருத்தமாக இருந்தாலும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி சில விடயங்களை எமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் சுருக்கமான முறையிலே அல்லாஹ் எவ்வாறு, எதற்காக வேண்டி, ஏன் அந்த வரலாறை எமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான் என்ற விடயத்தை குர்ஆனின் மூலமாக இன்று நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினான். அந்த வரிசையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் நபியாக அனுப்பினோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இன்ன யூனுஸ லமினல் முர்ஸலீன், நாங்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக அனுப்பினோம் என்பதை குர்ஆனிலே உறுதிப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு ஒரு சிறிய ஒரு வரலாற்றை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். யூனுஸ் நபி என்று சொல்லக்கூடிய நேரமே எமக்கு முன்னால் வரக்கூடியது மீன் விழுங்கி கொண்டது, இந்த வரலாறு ஞாபகம் வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட அன்னளவாக சொல்லப்படுகின்றது இந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வை சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்றார்கள். அந்த மக்கள் சில விடயங்களை ஏற்று நடப்பதற்கு மறுக்கின்றார்கள். நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று கோபமடைகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், இன்னும் உங்களுக்கு 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையை, வேதனை எதிர்பாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவ்வாறு வெளியாகி செல்லுகின்றார்கள். சென்று ஒரு கப்பலிலே, மக்கள் நிறைந்து காணப்பட்ட ஒரு கப்பலிலே அவர்கள் ஏறி அந்த ஊரை விட்டும் செல்வதற்கு அவர்கள் புறப்படுகின்றார்கள். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிய வசனத்தின் மூலமாக எமக்கு அந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லித் தருகின்றான். إذ أبق إلى الفلق المشحون فساهم فكان من المدحضين فالتقمه الحوت وهو مليم. இந்த வரலாற்றை சூரா சாஃபாத்தினுடைய
139வது வசனத்திலிருந்து எமக்கு பார்த்து கொள்ள முடியும். என்ன செய்கின்றார்கள்? மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த கப்பலின் பக்கம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். கப்பல் நிரம்பி காணப்படுகின்றது, மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்களும் ஏறி கப்பலிலே பயணம் செய்வதற்கு ஆரம்பிக்கின்ற நேரம் கப்பல் அவ்வாறு மிரள ஆரம்பிக்கின்றது, தள்ளாடுகின்றது, செல்வதற்கு மறுக்கின்றது. மக்கள் விளங்கிக் கொண்டார்கள், ஒரு நபர் இந்த கப்பலிலே அதிகரித்து விட்டார், அவரை குறைத்தால் இந்த கப்பல் புறப்படும் என்பதை அறிந்து சீட்டு குலுக்குவதற்கு முன் வருகின்றார்கள். சீட்டு குலுக்குகின்றார்கள். யாரை கப்பலில் இருந்து இறக்குவது? போடப்படுகின்றது சீட்டு. முதலாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகின்றது. மக்கள் சொல்லுகின்றார்கள், இவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர், சாலிஹான மனிதர், இவரை இறக்க முடியாது. இரண்டாவது முறை போடப்படுகின்றது. வேறு யாராவதுடைய பெயர் வருமா என்று எதிர்பார்க்கின்றார்கள். இரண்டாவது முறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகின்றது. மூன்றாவது முறையும் ஃபசாஹம என்று சொன்னால் தொடராக சீட்டு போடுவதற்கு பயன்படுத்துவார்கள் அரபியிலே. மூன்றாவது முறையும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகின்றது. இவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள், ஏதோ அல்லாஹுடைய ஒரு சோதனை நமக்கு வரப்போகின்றது என்பதாக விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். ஏன், இந்த காலத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது எமக்கு முன்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அவர்களுக்கு கடைசி காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அருளாக அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்துவிட்டு அவர்கள் ஓடி ஆடக்கூடிய அந்த வயதிலே இவர்களை நீங்கள் அறுத்து பலி கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஈமானிய பாடத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கனவின் மூலமாக அந்த விடயத்தை தெளிவுபடுத்தினானே, அவ்வாறு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உதிப்பை ஏற்படுத்தினான். இவர்கள் மேலாடைய கலட்டினார்கள். அவ்வாறு என்ன செய்தார்கள்? அந்த கடலிலே கப்பலிலிருந்து குதித்து விட்டார்கள். அந்த நேரத்திலே என்ன செய்கின்றது? ஒரு பெரிய ஒரு மீன் வந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிக் கொள்ளுகின்றது. அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த மீனுக்கு சொல்லுகின்றான், நீ இந்த மனிதரை உனது இரையாக நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவரை நீ அமானிதமாக நீ பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எவ்வாறு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை புதல்வன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு முயன்ற பொழுது அந்த கத்தி அறுக்க மறுத்து ஒரு ஆட்டை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இறக்கி கொடுத்தானே, அதே போன்று கடலிலே குதித்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீனுடைய வயிற்றிலே வைத்து பாதுகாத்தான். உதாரணமாக நமது சாதாரண அறிவை வைத்து பார்த்தால், ஒரு மீன் மனிதனை விழுங்கினால் அந்த மனிதனுடைய மாமிசத்தை சப்பி அந்த இரத்தத்தை உறிஞ்சி முள்ளுகளை நொறுக்கி எவ்வளவு கஷ்டப்படுத்திவிடும். ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் விழுங்கி தனது வயிற்றிலே என்ன செய்தது? சுமந்து கொண்டது. தொடராக அல்லாஹ் கூறுகின்றான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம். இதே போன்று தான் இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே ஞாபகமூட்டுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிக் கொண்டது. இப்பொழுது எவ்வாறு இந்த மீனுடைய வயிற்றில் இருந்து அவர்கள் வெளிவரப் போகின்றார்கள், இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வெளிக்கொண்டு வந்தான் என்ற விடயத்தையும் குர்ஆனிலே பல உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி நமக்கு என்ன செய்கின்றான்? தெளிவுபடுத்துகின்றான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து அவர்கள் தான் செய்த அந்த குற்றத்தை, தான் செய்த அந்த தவறை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் என்ன செய்து விட்டேன்? தவறு செய்து விட்டேன்.
அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனிலே ஞாபகம் ஊட்டுகின்றான். இவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர இந்த உலகத்திலே வணங்குவதற்கு, தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு உன்னுடன் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நீ சிறந்தவன், கண்ணியமானவன் என்றெல்லாம் சொல்லி அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நானோ இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன், என்னை மன்னித்து என்னை என்ன செய்துவிடு, பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த வசனத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் இந்த விடயத்தை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த இஸ்திக்ஃபாரை செய்து தனது பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலே நாம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்திருப்போம் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை எமக்கு சொல்லுகின்றான். இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? இன்று பல பாகங்களிலும் பல இடங்களிலும் எல்லா விதத்திலும் நாம் எதை எடுத்தாலும் நாம் பல சோதனைகளையும் பல நெருக்கடிகளையும் பல கஷ்டங்களையும் நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எமக்கு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயங்களை அதிர்ச்சி பெறக்கூடியதாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற விடயங்களை எடுத்து பார்த்தாலும் மிகவும் சிரமத்துடனும் கஷ்டத்துடனும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் எமது ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்ட அந்த நபி மக்களுக்கு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள், கப்பலிலே புறப்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்கள். இதே போன்று எமது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றதா, ஒரு துன்பம் ஏற்படுகின்றதா, நாம் உலக விடயங்களிலே முன்னுரிமை கொடுக்காமல் படைத்த இறைவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விடயத்தை முதலிலே முன்வைக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேவையை எமக்கு செய்து தருவான். நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவெல்லாம் உலகத்திலே எமக்கு தேவையாக இருக்கின்றதோ அத்துணை விடயங்களையும் ரப்புல் ஆலமீனிடத்திலே அழகான முறையிலே நாம் கையேந்தினால், எமது தேவையை நாம் முன்வைத்தால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நாம் கேட்க மாட்டோமா என்பதாக அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான், எமது தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்காக வேண்டி. எனவே இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில விடயங்களை எமக்கு சொல்லித் தருகின்றான். எமது வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, பிரச்சனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நாம் வாழ வேண்டுமா, இதற்காக வேண்டி அல்லாஹ் 4 விடயங்களை, அதற்கு மேலான விடயங்களை சொல்லி இருக்கின்றான். 4 விடயங்களை ஞாபகமூட்டுகின்றேன். நாம் எமது இஸ்லாத்திலே பூர்த்தியானவர்களாக, எமது இஸ்லாத்தை அழகுபடுத்துவதற்காக இந்த விடயங்களை நாம் எடுத்து நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அது எமது வாழ்க்கையும் எமது குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் எமது ஊரினுடைய வாழ்க்கையும் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக முழு நாட்டு மக்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு காண முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர்
வதுமினூன பில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், வெளியாக்கப்பட்ட உம்மத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பாவத்தை தடுத்து நன்மையை ஏவக்கூடியவர்கள். பாவத்தை தடுத்து நன்மையை ஏவக்கூடியவர்கள், நன்மையை ஆசையூட்டக்கூடியவர்கள், இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. பார்த்தாலும் பாவம், கேட்டாலும் பாவம், பேசினாலும் பாவம். இவ்வாறு எமக்கு என்ன செய்ய முடியாது? இதை பார்த்துவிட்டு இது எமக்கு தேவையில்லை, இதில் ஏன் நாம் தலையிடுவோம் என்பதாக விலகிச் செல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பிருக்கின்றது. நாளை எமது மரணத்திற்கு பின்பதாக ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நிஅமத்திற்கும் கேள்விகளை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் என்ற விடயத்தை சூரத்து தகாத்துர் நமக்கு சொல்லித் தருகின்றது. பாவங்களை தடுக்க வேண்டும், பாவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் நீக்கப்படுவதன் காரணமாக எமது ஊருக்கும் எமக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இரண்டாவதாக وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேச வேண்டும். எவ்வாறு எமது தொழில் விடயங்களை நாம் அதிகமாக பேசுகின்றோமோ, அதற்காக முயற்சி செய்கின்றோமோ, இதுவும் மார்க்கத்திலே ஹலாலாக ஆகமாக்கப்பட்ட விடயம். இதற்கு மேலாக படைத்த ரப்புல் ஆலமீனை பேச வேண்டும், அவனது வல்லமைகளை ஞாபகமூட்ட வேண்டும். அவனை அதிகமாக நாம் ஞாபகமூட்டுகின்ற நேரம் அவனும் எம்மை அதிகமாக ஞாபகமூட்டுவான். மூன்றாவது விடயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, வகூலு கௌலன் சதீதா, நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஹலாலாக்கப்பட்ட விடயங்களை அதிகமாக நீங்க பேசுங்க. பின் அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்க இதை பேசுறதின் காரணமாக உங்களோட வாழ்க்கையில அமல்கள் சீராக வரும், அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பார் என்பதாக குர்ஆனிய வசனம் சொல்லுகின்றது. நான்காவது விடயம், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். யார் ஒருவர் இந்த மாதிரியான நல்ல விடயங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் யாராலும் ஒருவர் இருந்தாலும் கூட அந்த ஊருக்கு நாங்கள் பரக்கத் செய்வோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கடைசியாக ஒரு குர்ஆனிய வசனத்தை ஞாபகமூட்டுகின்றேன். வதரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினதம் முத்மஇன்னஹ். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், நன்மையை ஏவக்கூடியவர்கள், நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்று ஈமானுடன் பயபக்தியுடன் நடக்கக்கூடியவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணுக்கு, அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு நாங்கள் பரக்கத் செய்து கொண்டிருப்போம், ரிஸ்கினுடைய வாசலை திறந்து வைப்போம். எப்பொழுது ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல், அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹ்வுடைய அதாவது நல்ல விடயங்களுக்கு இடமளிக்காது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் புறக்கணித்து நடந்தால் அந்த இடத்திற்கு நாங்கள் என்ன செய்து விடுவோம்? அந்த ரிஸ்கினுடைய வாசல்களை நாங்கள் மூடி விடுவோம் என்பதாக அந்த குர்ஆனிய வசனம் சூரத்தின் நஹ்லினுடைய 112வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு ஞாபகமூட்டுகின்றான். நாம் அமல் செய்கின்றோம், தொழுகின்றோம், ஆனால் அந்த தொழுகையை நாம் இன்னும் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஜகாத் கொடுக்கின்றோம், அந்த ஜகாத்தை எவ்வாறு கொடுத்தால், யாருக்கு கொடுத்தால், எப்பொழுது கொடுத்தால் அது பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயத்தை அறிந்தவர்களிடத்திலே, ஆலிம் உலமாக்களிடத்திலே கேட்டு அந்த அமலை செய்து கொள்ள வேண்டும். குர்பான் வருகின்றது, இந்த குர்பானை இறுதியாக ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். மிக முக்கியமான ஒரு அமல், பல பிரசங்கங்கள் செய்யப்பட்டிருக்கும்.
இருந்தாலும் நாம் வசதி படைத்தவர்கள், அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அந்த அமலிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பற்றி கொள்ள வேண்டும். அந்த அமலையும் நாம் கேட்டு அறிந்து எவ்வாறு செய்தால் பிரயோசனமாக இருக்கும் என்பதை விளங்கி நாம் செய்கின்ற நேரத்திலே அந்த அமல், அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்துக்குரிய ஒரு அமலாக மாறிவிடும் என்ற விடயத்தை கூறி, ஏதும் நமக்கு கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள் ஏற்பட்டால் எவ்வாறு அன்றே அந்த நபிமார்கள் ஈமானிய உணர்வுடன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்திலே சுமந்து அந்த பிரச்சனைகளில் விடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விடயத்தை குர்ஆன் பல இடங்களில் பல நபிமார்களுடைய விடயத்தை எமக்கு படிப்படியாக சொல்லித் தருகின்றது. அதுபோன்று எமது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அதில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பயந்து உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய தக்வாவை ஏற்று எல்லா விடயங்களையும் எமது வாழ்க்கையில் சாலிஹான அமல்கள் அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையிலே செய்து நல்ல முறையிலே கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் உயர்ந்த சுவனத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்கள், நமது உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், ஊர் மக்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் கபூல் செய்வானாக. எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவானாக. எல்லா பிரச்சனைகள், பெலாய், முசீபத், கடன், கொடிய நோய்கள் அத்தனையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.